ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரவா கிச்சடி. இதுக்கு தேவையான பொருட்கள் பட்டை, லவங்கம், வெங்காயம், பச்சை மிளகாய், பட்டாணி, உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி காய்கறிகள், ரவை, தக்காளி. முதல்ல ரவையை ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்த அப்புறம் எண்ணெய் ஊற்றி அதில் பட்டை லவங்கம் போட்டுட்டு எண்ணெய் கொஞ்சம் காஞ்ச உடனே பட்டை லவங்கம் விட்டுட்டு அது கொஞ்சம் சூடாகணும். கொஞ்சம் வெடித்த உடனே அது வெடிக்கட்டும், கொஞ்சம் வெடிக்கிறதுக்கு விடுங்க. அது வெடித்த உடனே வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுட்டு வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்குங்க வெங்காயம், இல்லைன்னா அது வேகாது. வேக சொல்ல அது நல்லா வதங்கட்டும். நல்லா கொஞ்சம் நேரம் விட்டு வதக்குங்க. இந்த மாதிரி கொஞ்சம் வதங்கின உடனே காய்கறிகள் போட்டுருங்க. பட்டாணி, கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு எல்லாமே போடலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. காய்கறிகளும் கொஞ்சம் வெங்காயத்து கூடவே நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டுட்டு தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதக்குங்க. தக்காளியும் கொஞ்சம் அதோடு கொஞ்சம் நல்லா வதங்கி கொஞ்சம் வேகட்டும். வெந்த உடனே 1 டம்ளர் ரவைக்கு 2 டம்ளர் தண்ணி, இல்லைன்னா ஒரு 2.25 டம்ளர் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நான் 1.5 டம்ளர் ரவை எடுத்துருக்கேன், அதனால் நான் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிக்கிட்டு உப்பு போடுங்க. உப்பு போட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் கரெக்டாக இருக்கா. அவங்க இதுக்கு தகுந்த கொத்தமல்லி அப்போவே நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. கொத்தமல்லி நல்லா கட் பண்ணி போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறின உடனே இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். அரிசிக்கு எவ்வளோ கொதிக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். கொதித்த உடனே ரவையை ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கிட்டு ரவையை அப்படியே போட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் கட்டி தட்டாமல் இருக்கும். இல்லைன்னா கட்டிக்கிட்டே ஆயிடுச்சுன்னா உடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதே மாதிரி வறுத்த ரவை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டுட்டு ரவைக்கு 1 டம்ளர் ரவைக்கு 2 டம்ளர் தண்ணி, இல்லை ஒரு 2.25. உங்களுக்கு கொஞ்சம் இலக்காக வேணும்னா போட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறம் இல்லைன்னா கெட்டியாகிடும். போட்டுட்டு நல்லா மூடி வச்சுருங்க. நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா இப்போவே உடச்சி விட்டுருங்க. கொஞ்சம் கட்டி இருந்தாலும் நல்லா உடச்சி விட்டுட்டிங்கன்னா சரியாக போயிடும். அப்புறம்னா வெந்துச்சுன்னா உள்ளே உடைக்க முடியாது. இப்போ நல்லா உடச்சிட்டு அப்படியே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. நல்லா கிளறி இது பண்ணி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எடுத்து இப்படி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கட்டியெல்லாம் உடச்சி விட்டுருங்க. கையோட உடச்சி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. மூடி வச்சிட்டிங்கன்னா சுவையான ரவா கிச்சடி ரெடி. நீங்களும் செய்து பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.